Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தான் கோர்ஸோட 12வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதுலேயும் நம்ம சின்னதாக பைத்தான் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த கிளாஸ்லேயும் ஒரு பேசிக்ஸ், அதுக்கடுத்து நம்ம பைத்தான் பேசிக்ஸ், பைத்தான் அட்வான்ஸ்டு ஒரு இது பார்த்துட்டு அதுக்கடுத்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட அடுத்த பகுதிக்கு போவோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன பகுதியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி லிஸ்ட்னா என்ன, டிக்ஷனரினா என்ன, செட்டுனா என்னன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதை பயன்படுத்தி ஒரு சில எடுத்துக்காட்டுகள், ஓகே, அல்லது ஒரு சில பயிற்சிகள் பண்ணலாம். ஸோ அதை நானே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அந்த பயிற்சியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன், அதாவது பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைகள். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்றதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு பயிற்சி, ஓகே, ஒரு 2-3 பயிற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் அண்ட் லாஸ்ட் ஐட்டம் பிரிண்ட் பண்ணும் இந்த லிஸ்ட்டில். ஓகே, ஸோ ஒரு டெஸ்ட் கொடுக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன, லாஸ்ட் ஐட்டம் என்னன்றது கொடுக்க போகிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா, ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பனானா, பப்பாயான்னு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இது பண்ணலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரூட்ஸ் நான் டைப் பண்ண போகிறேன், ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஐட்டம்னா லாஸ்ட் ஐட்டம்னா அதுதான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 2வது பகுதி என்னென்னா, இதில் எத்தனை அந்த லிஸ்ட்டோட ஐட்டம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணோன்னா, அந்த ஃப்ரூட்டில் கிவின்றத ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணோம், லெமன்றதை ஒன்று ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை திருப்பி பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் கிரேப்ஸ் அதில் ரிமூவ் பண்ணோம். அப்புறம் அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரூட்ஸுன்றது லிஸ்ட்டோட நேமு. இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் என்ன இருக்குன்னா கிரேப்ஸ் இருக்குது, அப்புறம் பனானா இருக்குது, அப்புறம் பப்பாயா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் என்ன இருக்குன்னு, ஸோ ஃப்ரூட்ஸ் இது இருக்குது. இதில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேள்வி என்னென்னா, ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம். அதாவது என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா, மொதல் ஐட்டம் என்ன, லாஸ்ட் ஐட்டம் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் 0, லாஸ்ட் ஐட்டம் பிரிண்ட் பண்ணோம். அப்போ பிரிண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, எண்டுன்னு போடுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு. வராது மேக்ஸிமம், பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தப்புன்னு சொல்லுது. ஸோ இது 0க்கு ஓகே. லாஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா, லென் அப்படின்னு போடுவோம். லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னன்றதை போடுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுவும் தப்பு சொல்லிச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம கரெக்ட் பண்ணோம். இதுவும் தப்புன்னு சொல்லுது. ஓகே, ஸோ லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ் -1ன்னு போடலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். வந்துருச்சு. ஓகே, ஆப்பிளும் பப்பாயும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ லென்த் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இந்த லிஸ்ட்டோட சைஸ் என்னென்னா 5, இண்டெக்ஸ் 4th இண்டெக்ஸ். அப்போ எவ்வளோ லென்த் இருக்கோ அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் வந்துருமா. ஸோ அதான் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் 0 ஃபஸ்ட் இண்டெக்ஸு, லாஸ்ட் இண்டெக்ஸ் 4 எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இது சின்ன லிஸ்ட்டாக, அதனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா, எத்தனை இருக்குன்றது எண்ணி 5 - 1 4ன்றதை போட்டுடலாம். அப்போ அது இது. ஆனால் இப்போ லிஸ்ட் பெருசாக இருக்குது, அதில் நான் ஃபஸ்ட் ஐட்டமும் லாஸ்ட் ஐட்டம் பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணால், 0ன்றது நமக்கு தெரியும். லாஸ்ட் இதுக்கு எவ்வளோ லென்த்தோ அதுலேருந்து 1 கழிச்சோம்னா அது லாஸ்ட் ஐட்டம்ன்றது தெரிஞ்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஒரு வழி. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, லென்த் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் லென் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ அது எவ்வளோ லென்த் இருக்குன்றதை பிரிண்ட் பண்ணும். ஸோ 5 லென்த் இருக்குது. ஸோ அதை 5ன்றதை பிரிண்ட் பண்ண போகுது. அடுத்த கேள்வி என்ன, கிவியையும் லெமனையும் ஆட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ரூட்ஸ் டாட் அப்பண்ட் கிவி. ஓகே, அப்புறம் திருப்ப ஃப்ரூட்ஸ் டாட் அப்பண்ட் லெமன். ஸோ திருப்ப ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கிவி லெமனும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்படி தான் பண்ணணுமானா இல்லை, இதை வேறு மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதான்னு. ஸோ ஃப்ரூட்ஸ் டாட், ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டே ஒரே டைமில் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
அது ஆட் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி ஆட் ஆயிருக்குன்னா அது வந்து இன்னொரு இதுக்குள்ளே சேர்ந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து என்னது நமக்கு தகுந்த மாதிரி இல்லை. இது வந்து லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம 2 கமா போட்டு பார்க்கலாம். அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது தப்பு வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அது வந்து தப்பு. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் ஸ்டார்ட் அப்பன் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுக்கும். 2 3 ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் போட முடியாது. ஸோ நான் வந்துட்டு கமா போடாமல் இப்படி போட்டேன்னா அது என்ன பண்ணும், அது வந்து திரும்ப வந்து அதுக்குள்ளே நெஸ்டட் லிஸ்ட்டாக வந்துடும். அதுவும் தப்பு. ஓகே, ஸோ அதனால் ஒரு ஆப்ஜெக்டாக தான் நீங்கள் இதை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இது அடுத்து என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து கிரேப்ஸ் வந்து இதில் ரிமூவ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம பழசுக்கே போயிடலாம். கிவிக்கு போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ வந்துட்டு ஃப்ரூட் ஸ்டார்ட் அப்பண்ட் ஸோ இது பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஃப்ரூட் ஸ்டார்ட் ரிமூவ் பண்ணோம். ஃப்ரூட் ஸ்டார்ட் ரிமூவ். ஓகே, இதில் என்ன ரிமூவ் பண்ண போகிறோன்னா கிரேப்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். திருப்பியும் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் கிரேப்ஸ் போயிடுச்சு. மீதி எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணால் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் சார்ட்டட் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்பிள் பனானா. ஸோ பனானா 2வது வந்துருச்சு, கிவி 3வது வந்துருச்சு, லெமன் வந்துருச்சு, ஆரஞ்சு வந்துச்சு, பப்பாயா வந்துச்சு. ஸோ அப்போ டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம டிக்ஷனரியில் அகராதியில் இருக்கலாம், அதில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், பிரிண்ட் ரிவர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இது என்ன ஆகுது, ஸோ இது வந்துட்டு ரிவர்ஸ்ன்னு போடுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எரர் வருது. ஸோ அதனால் இதை லிஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. லெமன், கிவி, ஆரஞ்சு, ஆப்பிள். நோ, ஃப்ரூட் ஸ்டார்ட் ரிவர்ஸ் போடுவோம். இதிலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதிலே இது பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இங்கே வந்துட்டு ஸோ சார்ட்டடோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். சார்ட்டட் அப்படின்றது போட்டிங்கன்னா அதில் வந்து சின்டாக்ஸ் சொல்லும் என்னன்றது. ஓகே, ஸோ இதில் வந்து சொல்லும் என்ன சின்டாக்ஸ் இருக்குன்றது. ஸோ ரிவர்ஸ் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லலாம். அதிலே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சார்ட்டடே போட்டுட்டு இதில் வந்துட்டு கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ மாறி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஸோ அதையும் பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் சார்ட்டட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டோன்னா அது வந்துட்டு ஏபிசிடி ஆர்டரில் வரும். அதே வந்துட்டு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா அது என்ன வரும், இசட் ஒய் எக்ஸெட்டில் அந்த ஆர்டரில் வரும். ஓகே, ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ மொதல் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, கிவி, லெமன், ஆரஞ்சு வந்துருச்சு. இது வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பப்பாயா, ஆரஞ்சு, லெமன், கிவி, பனானா, ஆப்பிள் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, அடுத்த எக்ஸசைஸ் வந்துட்டு அடுத்த பயிற்சி வந்துட்டு பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் மூவிஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா ஒரு இதில் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஒரு செட்டில் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, அதில் வந்துட்டு என்னென்ன படம் ஆட் பண்ணலாம், எப்படி இன்டர்செக்ஷன் எடுக்கலாம், டிஃப்ரென்ஸ் எடுக்கலான்றதை இது பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸோ அதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ செட் வந்துட்டா ஹாலிவுட்டில் என்னென்ன படம் போட்டிருக்குன்னா அவதார், அவெஞ்சர்ஸ், ஸ்டார் வார்ஸ், கிராவிட்டி, அப்புறம் டைட்டானிக், அப்புறம் ஜுராசிக் பார்க். பாலிவுட்டில் என்னென்ன மூவி இருக்குன்னா, ஓகே, பாலிவுட்டில் வந்துட்டு பிகே மூவி, 3 Idiots, அப்புறம் தூம் இருக்கு, அப்புறம் சோலே தில்சே. ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது செட் எடுக்கலாம் கூட எடுத்துக்கலாம். தமிழ் மூவி வேணால் கூட எடுத்துக்கலாம். ஓகே, சோலே தில்சே. ஓகே, ஸோ இந்த எடுத்துக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு கேள்வி என்னென்னா இந்த இதை எழுதியாச்சு. ஓகே, இது 2 செட்டு. ஸோ இது 2 பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஹாலிவுட், பிரிண்ட் பாலிவுட். இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
இது ரெண்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் இதோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ பிரிண்ட் டிஸ்பிளே த லென்த் ஆஃப் த செட். ஸோ லென் ஆஃப் ஹாலிவுட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பிரிண்ட் லென் ஆஃப் பாலிவுட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டோட லென்த்தும் கொடுத்துருச்சு. 6:5 இருக்குது. நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா அப்டேட் அனதர் 5 மூவிஸ் இன் பாலிவுட். ஸோ இன்னொரு 5 மூவி வந்துட்டு பாலிவுட்டில் அப்டேட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து பாலிவுட்டில் இன்னொரு 5 மூவி வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ டாட் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்னு. ஸோ இதில் வந்து அப் அண்ட் பண்ணலாமா இல்லை இது பண்ணலாமான்னு. ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணுறதுல என்னென்ன மூவி ஆட் பண்ணலான்னா ஸோ ஒரு 5 மூவி பேர் நீங்களே எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு பாலிவுட்டுக்கு பதிலாக தமிழ் மூவியே இது பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாஷா. ஓகே, அல்லது நீங்கள் இது வந்துட்டு RRR அல்லது வேறு என்ன எடுத்துக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு வேறு இன்னொரு 4-5 மூவி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ துணிவு, வாரிசு. ஓகே, பாலிவுட் மூவின்னு போட்டிருக்கு. பட் நான் வந்துட்டு தமிழ் மூவியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாத்தி, இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ திரும்ப பிரிண்ட் பாலிவுட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஆட் வந்து ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஓகே, ஆட் நான் இப்படி பண்ணி பார்க்குறேன். 5 மூவி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். செட்டாகவே ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் எரர் வருது. ஸோ அன்ஹேசபிள் டைப் இது. அப்போ என்ன பண்ணால் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணோம். ஸோ ஆட் போட்டு என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணோம். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. ஸோ பாஷா வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரிண்ட் டாட் பாலிவுட் டாட் ஆட், அடுத்து RRR. ஓகே, அதே மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்தது. ஓகே, இது வந்து இப்போ ஆட் ஆயிரும். 5 மூவிஸும் இதில் ஆட் ஆயிரும். ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக். ஓகே, இது வந்து இப்போ ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்படி ஆட் பண்ண முடியுமா பார்ப்போம். பாலிவுட் டாட் ஆட். ஓகே, இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் என்ன பண்ணலான்னா லெட்ஸ் சே லைக் இன்னும் 2 மூவி போட்டுக்கலாம். KKKன்னு போடுவோம். ஓகே, KGFன்னு போடுவோம். ஓகே, அப்புறம் KGF 2ன்னு போடுவோம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து வரல. ஓகே, லிஸ்ட்டு வந்துட்டு அது இதாகலை. ஸோ அது வந்து ஆட் ஆகுது. இது வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா இந்த ஆட் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சொல்லும் அதோட சின்டாக்ஸ் என்னன்றது இதில் சொல்லிடும். ஓகே, இப்போ நான் ஆட்னு போட்டேன்னா இதில் வந்து என்ன சின்டாக்ஸ்ன்றது இது சொல்லிடும். ஓகே, இதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஆட் எலமெண்ட் டு எ செட். அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இது பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எதாவது இது பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆகாது. ஸோ அதனால் அதெல்லாம் தப்பாயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக எது பண்ணணுமோ அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 மூவிஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லம்டாக் மில்லினியர்ஸ் வந்துட்டு பாலிவுட்லேயும் ஆட் பண்ணோம், ஹாலிவுட்லேயும் ஆட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஹாலிவுட்லேயும் ஸ்லம்டாக் மில்லினியர் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு பாலிவுட்லேயும் இருக்குது ஹாலிவுட்லேயும் இருக்குது. ஸோ அதனால் பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் சேர்ந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆட் ஸ்லம்டாக்னு போட்டுக்கலாம். ஸ்லம்டாக் மில்லினியர். அடுத்து என்ன பண்ணுறேன்னா பாலிவுட்லேயும் அதே படத்தை ஆட் பண்ணுறேன். ஸ்லம்டாக். ஓகே, ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பாலிவுட் பிரிண்ட் பண்ணாலும் அதே வரும். ஸ்லம்டாக் மில்லினியர் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே இருக்க போகுது இப்போ அது. ஓகே, ரெண்டுலேயுமே வந்துட்டு ஸ்லம்டாக் மில்லினியர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஃபைண்ட் அ சிமிலர் மூவி அண்ட் அப்டேட் இன் போத். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே சிமிலர் மூவிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டுலேயுமே அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைண்ட் அ சிமிலர் மூவி அண்ட் அப்டேட் இன் போத். ஸோ இதில் வந்து சிமிலர் மூவிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஃபைண்ட் அ சிமிலர் மூவி அண்ட் அப்டேட் இன் போத்னா என்ன பண்ணால் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு படம் வந்துட்டு பாலிவுட்டில் இருக்குது ஹாலிவுட்டில் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட்டில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு படம் ஓகே ஏதோ ஒரு படத்தை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணான்னா கராத்தே கிட். ஓகே, கராத்தே கிட்டுன்றது வந்துட்டு ஹாலிவுட்லேயும் இருக்குது பாலிவுட்லேயும் இருக்குன்ற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மாதிரி ஏதாவது படம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, கராத்தே கிட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி இதில் இது பண்ணோம்னா அதை நான் ரெண்டுலேயுமே அது இருக்கும்.
ஸோ ரெண்டுலேயுமே கராத்தே கிட் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஹாலிவுட் டாட் இன்டர்செக்ஷன் பாலிவுட். ஸோ இப்போ எது என்ன பிரிண்ட் பண்ண போகுதுன்னா ரெண்டுக்கும் இடையில எது காமனாக இருக்கோ அது கொடுக்க போகுது. ஸோ இப்போ ஸ்லம்டாக் மில்லியனியரும் கராத்தே கிட்டும் ரெண்டுலேயுமே காமன், ஸோ அது ரெண்டையும் கொடுக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து யூனியன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஹாலிவுட் டாட் யூனியன் பாலிவுட் பாலிவுட். இது வந்து அடுத்த எக்ஸசைஸு அது பண்ணிடும். ஓகே, ஸோ எல்லா படத்தையும் சேர்த்துடுது. அடுத்து செட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பிரிண்ட் ஹாலிவுட் dot set difference. I think set let me just see dot set set difference. 1 minute. Yeah, difference. Okay, difference Bollywood. Okay, so அது வந்து print பண்ணோம். அதே மாதிரி symmetric differenceம் கண்டுபிடிக்கலாம். ஸோ செட் டிஃபரன்ஸ்னால் வந்துட்டு ஏ டிஃபரன்ஸ் பி. ஸோ ஹாலிவுட்டில் இருக்கிறது ஓகே, பட் பாலிவுட்டில் இல்லாது அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த இது அடுத்து. ஸோ ஸ்லம்டாக் மில்லியனியரும் கராத்தே கிட் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ பாலிவுட் டாட் டிஃபரன்ஸ் ஹாலிவுட் பார்த்தோம்னா அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுவும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஹாலிவுட் டாட் symmetric difference. Okay, I think symmetric difference, yeah, Bollywood. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து அது ரெண்டும் யூனியன் எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸில் வந்துட்டு ஸ்லம்டாக் மில்லியனியரும் கராத்தே கிட்ட மட்டும் இல்லை, ஏன்னா அது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி எல்லாமே கொடுக்குது. ஸோ அதுதான் இதில் உள்ளது. ஸோ இதே மாதிரி அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸசைஸாக கொடுத்துட்றேன், நீங்களே பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா டிக்ஷனரி கால் பண்ணோம். அது வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் 150. ஆரஞ்சு ஆப்பிளோட விலை வந்து 150, ஆரஞ்சோட விலை 80 ரூபா, கிராப்ஸோட விலை 60 ரூபா, பனானாவோட விலை வந்துட்டு 40 ரூபா, பப்பாயோட விலை வந்து 100 ரூபா. ஓகே, ஸோ இது கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சைப்பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து பப்பாளி பழம், இதோட விலை கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணோம், இதோட லென்த் என்னென்னு பிரிண்ட் பண்ணோம், அது ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். அப்புறம் என்ன பண்ணோம்னா அனதர் 5 ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் நம்ம அங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம். ஒரு 5 ஃப்ரூட் நேம் எடுத்துக்கோங்க, அதோட யூனிட் ப்ரைஸ் என்னன்றதை போட்டுக்கோங்க, அதை இது பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருக்குன்றதை நீங்கள் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, கஸ்டமருக்கு வந்துட்டு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணுன்றதை கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, இது அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பிரான்ச்சிங் அப்படின்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ பிரான்ச்சிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அதுக்கு வந்து பிரான்ச்சிங், அதாவது இது இருந்தால் அது நடக்கணும், அது இருந்தால் இது நடக்கும் அப்படின்றது தான் பிரான்ச்சிங். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு இந்த கண்டிஷன் இருந்தால், இந்த கட்டுப்பாடு இருந்தால், இந்த விதி இருந்தால் நீ இந்த இதை வந்துட்டு ரன் பண்ண, இந்த இதை வந்துட்டு செஞ்சு காமி, அப்படி இல்லைன்னா அடுத்தது செஞ்சு காமி, அந்த மாதிரி சொல்லிட்டுலாம் அதுதான் இதில் உள்ளது. ஸோ அது வந்து பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சிங்னா கிளை கிளையாக இருக்கும். இந்த வேலை இருந்துச்சுன்னா இந்த கிளைக்கு போ, இந்த வேலை இருந்துச்சுன்னா இந்த கிளைக்கு போ அப்படின்றது சொல்கிறது. ஸோ அது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சர்டைன் கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விதிமுறை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, சரியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் இது பண்ணி, இல்லாட்டி அந்த வந்து ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா இஃப் என்ன கண்டிஷன், என்ன கட்டுப்பாடுன்றது, அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ உங்களோட சிஜிபிஏ, ஓகே, அந்த மார்க் எடுப்போம்ல, இப்போ 80% மேலே அல்லது 8 சிஜிபிஏக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து அக்செப்டட்னு சொல்லணும், அப்படி இல்லாட்டி அக்செப்டட் இல்லைன்றது சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜிபிஏ அல்லது சிஜிபிஏ வந்துட்டு நான் கெட் பண்ணுறேன். ஜிபிஏ இன்புட். ஓகே, இன்புட் எடுக்கிறேன் யார்கிட்டருந்து, யூசர்கிட்டருந்து. ஓகே, என்டர் யுவர் மார்க்ஸ். ஓகே, ஒரு மார்க்ஸ் எடுக்கிறேன், என்னன்றதை என்டர் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஃப் இன்ட் ஆஃப் சிஜிபிஏ, ஓகே, சிஜிபியோட இன்ட் வந்துட்டு கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா, ஓகே, 8.0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா பிரிண்ட் பண்ணோம். என்ன பிரிண்ட் பண்ணோன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் அக்செப்டட், யுவர் அப்ளிகேஷன் இஸ் அக்செப்டட் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். சிஜிபி வந்து இன்புட் வந்து என்டர் இன்புட் மார்க்ஸ் வந்துட்டு நான் வந்து இப்போ 9 கொடுத்தேன்னா அது வந்து என்ன பண்ணுது, யுவர் அப்ளிகேஷன் இஸ் அக்செப்டட்னு வருது. இப்போ நான் 7 கொடுத்தேன்னா ஒன்றுமே பிரிண்ட் பண்ணாது. 7 அப்படின்னு கொடுத்தேன்னா எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. ஓகே, மார்க்ஸ் என்டர் பண்ணியிருக்கு, ஒன்றுமே பிரிண்ட் பண்ணாது. அப்போ என்ன சொல்லுதுன்னா உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்டட் இல்லைன்ற மாதிரி அர்த்தம். பட் அதை வந்து எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டாக பிரிண்ட் பண்ணல.
ஸோ அப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா ஆகாது. இந்த இதுக்குள்ளே அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குள்ள கொடுத்துருக்கேன்ல, அந்த வரிக்குள்ளே போகவே போகாது. 3வது வரிக்கே அது போகாது. ஏன்னா 2வது வரியே தப்பாகிடுச்சு, அப்போ 3வது வரிக்கு எப்படி போக முடியும்? ஸோ அதனால் 3வது வரிக்கே போகவே போகாது. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. ஓகே, 2 கண்டிஷன் என்னென்னா, ஒரு கண்டிஷன் இருந்தால் வந்து ஆமாம் உங்களுக்கு அக்செப்டடு, இல்லைனா வந்துட்டு அக்செப்டட் இல்லைன்றது சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 18 ஏஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மேஜர், 18 வயசுக்கு மேலே இல்லைனா மைனர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் ஏஜ்னு போடுறேன், என்டர் யுவர் ஏஜ்னு போடுவோம். ஓகே, ஸோ இப்போ இஃப் இன்ட் ஆஃப் ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் you are a major, else you are a child, you are a minor. Okay, you are a minor அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நான் ஏஜ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஏஜ் கொடுத்தோடனே அது என்ன பண்ணணும்னா, இப்போ 18 கொடுத்தேன்னா 19 கொடுத்தேன்னா அது என்ன பண்ணணும்னா மேஜர்னு பிரிண்ட் பண்ணும். அதே நான் 17 கொடுத்தேன்னா அல்லது 18 கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும், மைனர்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து நான் ஈக்குவல்ட்டி வரணும்னா 18 ஆயிட்டாலே அவன் மேஜர் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் 18 கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலான்னா, இது வந்து ஒன்று வந்துட்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இஃப் கொடுக்குறீங்க, ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷனுக்கு அடுத்து கோலன் கொடுக்கணும். அந்த கோலன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஓகே, இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்றது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கோலன் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா தப்பு சொல்லும். ஓகே, இப்போ கோலன் எடுத்துட்டேன்னா இது ரன் ஆகாது. ஓகே, அது வந்து தப்பு. ஏன்னா இது வந்து என்னது இன்வாலிட் சின்டாக்ஸ்னு சொல்லும். கோலன் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் இது கரெக்டாக இது பண்ணும். அதே மாதிரி ஒரு சில இதில் என்ன பண்ணணும்னா, இது பண்ணும்போது இந்த இதுவும் வந்துட்டு என்ன பண்ணணும், கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்பேஸும் கரெக்டாக கொடுக்கணும். ஸ்பேஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா அது வந்து தப்பாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன பண்ணலாம்னா, இஃப் பிரிண்ட் யூ ஆர் மேஜர்னு போடுறேன். ஓகே, print you are eligible to vote. ஓகே, you are eligible to vote னு போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து நான் கரெக்டாக இது பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுது, இது வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் 20 கொடுக்குறேன்னா அவங்க வந்துட்டு எலிஜிபிள் டு ஓட்டுன்றது வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு நான் கொஞ்சமாக மாற்ற போகிறேன். இதை வந்து பொசிஷன் வந்து இங்கே மாற்றிடுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா எரர் சொல்லுது, ஆல்ரெடி எரர் சொல்லிருச்சு. ஓகே, ஆல்ரெடி எரர் சொல்லிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி இந்த இதில் போடுறேன். ஓகே, இப்போ இந்த எல்ஸ் கண்டிஷன் நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 18 ஏஜுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க வந்துட்டு எலிஜிபிள் டு ஓட்டுன்றது சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, பிரிண்ட் வந்துட்டு யூஆர் மேஜர் வந்து இங்கே போட்டுட்டேன், ஆனால் எலிஜிபிள் டு ஓட்டு வந்து இங்கே போட்டேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா 18 ஏஜ் இருந்தால் தான் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லணும். ஆனால் இது என்ன பண்ண போகுதுன்னா, 18 ஏஜ் போட்டாலும் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லும், 18 ஏஜ் குறையா போட்டாலும் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு தான் சொல்ல போதும். ஓகே, ஓட்டு உரிமை அவனுக்கு இருக்குன்றது தான் சொல்ல போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், 24 போடுறேன், 35 போடுறேன். என்ன பண்ணுது, 35 வயசு வந்துட்டு ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ மேஜரும் கூட ஓட்டுக்கு எலிஜிபிளும் கூட. இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா 15 ஏஜ்னு போடுறேன். 15 ஏஜ்னா அவன் என்னென்னா மேஜர் கிடையாது. ஓகே, மேஜர் கிடையாது. ஸோ மேஜர்ன்றது பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் எலிஜிபிள் டு ஓட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் பண்ணுது. மேஜர்ன்றது பிரிண்ட் பண்ணல, ஏன்னா அது கரெக்டாக நான் வந்துட்டு இன்டென்டேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அதனால் பிரிண்ட் பண்ணல. ஆனால் எலிஜிபிள் டு ஓட்டுன்றது பிரிண்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது, அவனுக்கு ஓட்டுரிமை இருக்குன்றது. ஆனால் அது தப்பானது இல்லை. அது எங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, நம்ம வந்து இன்டென்டேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கல. அந்த இன்டென்டேஷன் அந்த தள்ளி அந்த ஸ்பேஸ் கரெக்டாக கொடுக்கல, என்ன பண்ணணும்னா அது வந்து கரெக்டாக அதோட எடுத்துக்கிறாது. ஸோ இப்போ இப்படி கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு, அதுக்கு என்ன வருதுன்னு, அதுவும் தப்புன்னு சொல்லும். ஏன்னா இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்துட்டு 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்குறீங்க, இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆல்ரெடி அன்இன்டென்ட் டஸ் நாட் மேட்ச் வாட் யுவர் இன்டென்டேஷன் லெவல் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இல்லைன்றது கரெக்டாக அது பாயிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இங்கேயும் ஒரு இது கொடுக்குறீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் அதுக்கு ஒரே இதாக எடுத்துக்கிறோம், அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு இதுக்கு வந்து ஒரு இன்டென்டேஷன், இன்னொரு இதுக்கு வந்து வேறு இன்டென்டேஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அதுவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு பெரிய தலைவலி இதில். ஓகே, பைத்தானில் இது ஒரு பெரிய தலைவலி கூட. ஏன்னா நீங்கள் இன்டென்டேஷன் சரியாக கொடுக்கலன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வராது, ப்ரோக்ராமே தப்பாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இன்கேஸ் ஒரு சில இடத்துல வந்து இன்டென்டேஷன் தப்புன்னு அது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல இன்டென்டேஷன் வேணுமா வேண்டாமான்றது கரெக்டாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும். தப்பாக எழுதிங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி எல்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணால் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி இன்டென்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுவும் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம்.
ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்த்துட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அது நோவாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும், எஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும். அதுக்கப்புறம் மீதியில் ஸ்டேட்மெண்ட்லாம் அதுக்கடுத்து ரெண்டுக்கும் காமன் கிடையாது. ஸோ அது ரெண்டுக்கும் காமன் தான். ஸோ அதனால் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டோன்னா இது வந்துட்டு ரெண்டுக்குமே காமன் தான். ஓகே இஃப்பாக இருந்தாலும் சரி, இஃப் இல்லாட்டினாலும் சரி, அது வந்து என்ன பண்ணும், அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே ஸோ இது வந்துட்டு இஃப்குள்ளே இருந்தாலும் சரி, இஃப்க்கு வெளியே இருந்தாலும் சரி, இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ 23 போட்டோன்னா யூ ஆர் மேஜர், யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், அதுவும் வருது. இப்போ 18 போட்டாலும் அதுக்கும் வந்துட்டு அது பிரிண்ட் ஆகும். ஓகே ஸோ 14 போட்டாலும் அது வந்து யூ ஆர் மைனர் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துட்டு இஃப்க்கும் கிடையாது, எல்ஸுக்கும் கிடையாது, காமனாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு அடுத்துள்ளது வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னொரு கண்டிஷன் போடலாம், இஃப் எல்ஸ் போடலாம். ஓகே ஸோ இஃப் எல்சிப்க்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன். என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மார்க்ஸ் என்டர் பண்ணுறீங்க. ஸோ மார்க்ஸ்க்கு போகலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் வந்துட்டு இதே மாதிரி இன்ட் ஆஃப் இன்புட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே இன்புட் ஆஃப் என்டர் யுவர் மார்க்ஸ்னு எடுத்துக்கலாம். என்டர் யுவர் மார்க்ஸ். என்டர் யுவர் மார்க்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இஃப் என்ன பண்ண போகிறேன்னா உங்களோட மார்க் வந்துட்டு இஃப் இன்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 80னா, ஓகே கிரேட்டர் தென் 80னா என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா டிஸ்டிங்க்ட். ஓகே பிரிண்ட் டிஸ்டிங்ஷன் பிரிண்ட் பண்ண போகிறேன். டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்ல போகிறேன். எல்ஸ் இஃப் ஓகே எலிஃப் இன்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு லெஸ் தேன் 80 அண்ட் இன்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 70 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஆர் 60 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஓகே பிரிண்ட் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறேன். எலிஃப் இன்னொரு எலிஃப் போட்டுக்கலாம். ஓகே இன்ட். ஸோ இதை காப்பி பண்ணி போடுறேன். இதில் வந்துட்டு லெஸ் தேன் 60 இருக்குது. ஓகே பட் கிரேட்டர் தேன் 40 இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸ்ன்னு போடுறேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா பிரிண்ட் ஃபெயில் அப்படின்னு போடுறேன். ஓகே ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 60 மார்க்ஸ் போட்டேன்னா என்னோட இது வந்துட்டு 1 மினிட் எல்ஸு கிரேட்டர் தென் லெஸ் தேன் 60 மார்க் ஃபெயில் வரக்கூடாது. 1 மினிட். ஸோ கிரேட்டர் தேன் 60 இருக்குது, லெஸ் தேன் 80 இருக்குது. ஓகே இன்ட் மார்க்ஸ் வந்துட்டு இது. ஓகே ஓகே ஒன்று போகலாம். ஸோ இப்போ வந்து 90 போடுவோம். ஓகே டிஸ்டிங்ஷன்ஸ் வந்துருச்சு. ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா இதில் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு கிரேட்டர் தேன் 60, இதில் வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 போடணும். ஓகே இப்போ கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 75ன்னு போடுறேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருச்சு. ஓகே இப்போ 60 போட்டோன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 60 போட்டோன்னா செகண்ட் கிளாஸ்னு வரும். ஓகே பட் நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வேணால் இங்கே ஈக்குவல் டு மாற்றிக்கிட்டு இங்கே வந்து லெஸ் தேன் மாற்றிக்கலாம். ஓகே ஸோ இதுலேயும் அதே மாதிரி இங்கே வந்துட்டு லெஸ் தேன் 80 போட்டுக்கலாம், இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 போட்டுக்கலாம். அப்போ வந்து அதுவும் டிஸ்டிங்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து 25 போட்டோன்னா 23 போட்டோன்னா ஃபெயில்னு வரும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு 50 போட்டோன்னா என்ன வரும், 50 போட்டோன்னா அது வந்துட்டு என்ன வருது, செகண்ட் கிளாஸ்னு வருது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இஃப் எல் அந்த மாதிரி நம்ம கூட கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம், லெஸ் தேன் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணிக்கலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 1 = 2ன்றது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு, 3 to 2 வந்துட்டு 2.5 வந்துட்டு ஈக்குவல் டுன்றது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக டஸ் நாட் ஈக்குவலான்றது கரெக்டு. ஏன்னா இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 10 லெஸ் தேன் 5ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது இது பண்ணலாம், 10 கிரேட்டர் தேன் 5ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது இது பண்ணலாம். ஸோ 126 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்ற பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. அதேமாதிரி வந்து கம்பைன் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நம்ம கம்பைன் பண்ணி காமிச்சிட்டோம். அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அண்டுக்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து 2 இண்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து எது ஸ்மாலர் எது பிரேக்கர்ன்றது இது பண்ணலாம். ஓகே ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி 4 ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எது சிறுசு எது பெருசுன்றது பார்க்கலாம். நான் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் மட்டும் எழுதி காமிக்கிறேன், மீதி வந்துட்டு நீங்கள் எக்ஸசைஸை பண்ணுங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸ் வந்துட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஃபஸ்ட் நம்பர், அதே மாதிரி ஒய்யும் அதே மாதிரி கொடுக்குறேன். ஓகே ஒய் வந்துட்டு ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் செகண்ட் நம்பர் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய்
ப்ராக்கெட் கூட இங்கே தேவையில்லை. எக்ஸ் கிரேட்டர் than ஒய் என்ன பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் எக்ஸ் இஸ் பிக்கர் than y. ஓகே, எல்ஸ் அப்படி இல்லாட்டி என்னது y தான் பிக்கர். ஓகே, ஸோ எல்ஸ் y இஸ் பிக்கர் than x. ஓகே, ஸோ இதுலேருந்து 2 டிஸ்டிங் நம்பர் கொடுக்குறேன். சேம் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் 2 3 3 இஸ் பிக்கர் than 2. ஸோ அப்போ எல்ஸ் கண்டிஷன் போயிடுச்சு. இப்போ மாற்றி கொடுக்குறேன் 3 2ன்னு கொடுப்போம், சாரி 2 1ன்னு கொடுப்போம். அப்போ 2 இஸ் பிக்கர் than 1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் போயிடுச்சு. ஸோ அப்போ இது மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இங்கே 3 இதுக்கு போகணும். ஓகே, என்ன பண்ணலாம்னா 3 நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 4 நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 4 நம்பர் கொடுத்தல அதில் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எது, செகண்ட் ஸ்மாலஸ்ட் எது, ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் எது, செகண்ட் கிரேட்டஸ்ட் எதுன்றதை கண்டுபிடிங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸசைஸாக பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.